பண்டைய காலத்தில் வலிமைமிக்க பேரரசன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ஒரு நாள் சைவ திருத்தொண்டரான நம்பியாண்டார் நம்பிகள் மன்னரின் அரண்மனைக்கு விஜயம் செய்து மன்னரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அரசே, நம் சைவ பெரியவர்களான அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் இவர்கள் அருளிய தேவார பாடல்களின் தொகுப்பு தில்லை நடராஜர் கோவிலின் ஒரு அறையில் பூட்டப்பட்டுள்ளன. தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே அந்த அறை திறக்கப்படும் என்று அங்கு ஓர் ஐதீகம் உள்ளது. ஆனால் அவர்கள் எப்போதோ இறைவனின் திருவடியில் இணைந்து விட்டார்கள். இந்நிலையில் தாங்கள்தான் தேவார பாடல்களின் தொகுப்பை மீட்க உதவி புரிய வேண்டும் என்று கூற, அதை கேட்ட மன்னன், அடிகளே, கவலை கொள்ள வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தன் அமைச்சரை அழைத்து, தில்லைவாழ் தீட்சிதருக்கு நான் தேவாரம் பாடிய மூவருடன் நேரில் வருவதாக தகவல் அனுப்புங்கள் என்றார். சில தினங்கள் கழித்து ராஜராஜ சோழரும் நம்பியாண்டார் நம்பிகளும் தில்லை அம்பலத்திற்கு வருகை புரிந்தனர். அவர்களை வரவேற்ற தில்லை தீட்சிதர் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும், அரசே, தாம் தேவாரம் பாடிய மூவருடன் நேரில் வருவதாக கூறியிருந்தீரே என்று கேட்க, என்ன தீட்சிதரே, என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையா என்றார் அரசர். அவ்வாறு இல்லை பிரபு, மூவருமே இறைவனடி சேர்ந்த பிறகு எவ்வாறு தங்களுடன் வர இயலும் என்ற ஆர்வ மிகுதியால் கேட்டேன் என்றார் தீட்சிதர். மன்னர் சிரித்துக்கொண்டே சைகை செய்ய சேவகர்கள் 3 பல்லக்கை தில்லை அம்பலத்திற்குள் எடுத்து வந்தனர். இப்போது அரசர் தீட்சிதரை நோக்கி, தீட்சிதரே, தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே பாடல்கள் உள்ள அறை திறக்கப்படும் என்ற ஐதீகம் உண்டல்லவா? இதோ நான் கூறியது போல தேவாரம் பாடிய மூவரையும் அழைத்து வந்து விட்டேன். இப்போது அறையை திறக்க எந்த தடையும் இல்லை அல்லவா என்றார் மன்னன். மன்னிக்க வேண்டும் அரசே, 3 சிலைகளை கொண்டு வந்துவிட்டு தேவாரம் பாடிய மூவரும் வந்து விட்டார்கள் என்றால் அதை எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும் என்றார் தீட்சிதர். ஏன் முடியாது? இந்த கோவிலில் சிலையாக உள்ள என் அப்பன் நடராஜ பெருமானை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறாயின் இறைவனை பாடி சேவை செய்த இவர்களின் சிலைகளை ஏன் உயிருள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது? இவர்களை மறுப்பீர்களானால் இக்கோவிலின் மூர்த்தியையும் நீங்கள் மறக்க வேண்டியதாகும். அவர் இறைவனாக இருப்பின் இவர்களும் இறைவனின் வடிவமே. இவர்கள் சிலை என்றால் அவனும் சிலைதான். என்ன சொல்கிறீர்கள் என்று கர்ச்சிக்க, தீட்சிதர் இப்பொழுது அரசர் கருத்தை ஒப்புக்கொண்டு அறையின் சாவியை அரசரிடம் ஒப்படைத்தார். மன்னரும் நம்பியாண்டார் நம்பிகளும் அந்த அறையை திறந்தனர். அந்த அறை மிகவும் பாலடைந்து சிலந்தி வலைகளும் மிகுந்த தூசியுமாக இருந்தது. அறையின் ஒரு மூலையில் தேவார பாடல்களின் தொகுப்பு கரையான் அரித்த நிலையில் கிடந்ததைக் கண்டு இருவரும் அதிர்ந்தனர். அரசர் சுவடிகளில் மேலிருந்த தூசியை அகற்றி அதில் ஒரு சுவடியை எடுத்து படித்தார். பின் மிகுந்த பரவசத்துடன் அதை நம்பியாண்டார் நம்பியிடம் கொடுத்து அனைத்து பாடல்களையும் முறையாக வரிசைப்படுத்த கூறினார். அவ்வாறு ராஜராஜ சோழரின் உதவியுடன் நம்பியாண்டார் நம்பிகள் அதை 12 திருமுறைகளாக வகுத்து தமிழ் இலக்கியத்திற்கு பரிசளித்தார். பிறகு சுமார் 100 ஆண்டுகள் கழித்து 1ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் சேக்கிழார் பெருமான் 12 திருமுறைகளின் துணை கொண்டு 63 நாயன்மார்களின் வரலாறான பெரிய புராணம் என்னும் நூலை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கினார். ஆக ராஜராஜ சோழர் மற்றும் அவருக்கு பின்வந்த சோழ மன்னர்களின் ஆட்சி காலம் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திற்கும் பொற்காலமாகவே போற்றப்படுகிறது. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.